வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் எலுமிச்சை ஜூஸில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நம்ம தினமும் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். இதன் மூலமாக நமக்கு நிறைய மருத்துவன்மைகள் கிடைக்கும். நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கப்பட்டு நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளையும் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். ஏன்னா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய எலுமிச்சை ஜூஸில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைந்திருக்கு. இதுதான் அதுக்கு காரணம். ஸோ இது போல் நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன மருத்துவன்மைகள் கிடைக்குது அப்படின்றத பற்றி விளக்கமாக தெளிவாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். மலச்சிக்கல் பிரச்சனை சரியாகுவதற்கு எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம். மலச்சிக்கல் பிரச்சனையால் அவஸ்தைப்படுபவர்கள் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது தினமும் பருகி வந்தாங்க அப்படின்னா தினமும் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது செரிமானம் அவங்களுக்கு மேம்பட ஆரம்பிக்கும். அதாவது உணவுகளை சாப்பிடுவாங்க, அந்த உணவுகள் ஊட்டச்சத்து உறிஞ்சப்படும். செரிமானம் ஆனதுக்கப்புறம் ஊட்டச்சத்து உறிஞ்சப்பட்டதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் எளிமையான அளவில் குடல்களிலிருந்து வெளியேற்றப்படும். அதாவது மலம் இறுகி போவது, தண்ணீர் சத்து இல்லாமல் போகிறதால மலம் இறுகி போவது போன்ற பிரச்சனைகள்லாம் எதுவுமே உங்களுக்கு இருக்காது. அந்த மலச்சிக்கல் பிரச்சனை உடனடி நிவாரணம் பெறுவதற்கு உங்களுக்கு அதிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கெல்லாம் எலுமிச்சை ஜூஸை தினமும் ஒரு டம்ளர் எடுத்துக்கொள்வது நல்லது. கல்லீரல் பிரச்சனைக்கு தீர்வளிக்கிறது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய எலுமிச்சை ஜூஸ். குறிப்பாக எலுமிச்சை ஜூஸ் கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகளை அழித்திரும். அதில் கழிவுகள் சேராமல் பாதுகாத்துக்கும், குறிப்பாக கொழுப்புகள் படியாமல் பாதுகாத்துக்கும். இதனால் கல்லீரல் சுத்தமடைவது மட்டும் இல்லாமல் கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் விரைவில் நம்ம தீர்வு காண இயலும். நம்மளுடைய உடல் உறுப்புகளிலே மீண்டும் செயலாக்கத்திற்கு தயாராகக்கூடிய உறுப்பு கல்லீரல் தான். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு புதுமையான ஒரு உறுப்பாக கல்லீரல் மாறும். அதுவும் ஓரளவுக்கு தான் அதுக்கு மீட்சி இருக்குது. ஓவராக அந்த கல்லீரலில் கொழுப்புகளையோ கழிவுகளையோ படிய வைக்கும் போது கல்லீரல் செயலிழந்து போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய கழிவுகள், அதில் இருக்கக்கூடிய கொழுப்புகள்லாம் வெளியேற்றப்பட்டு கல்லீரலில் இருக்கக்கூடிய செல்கள் புதுப்பிக்கப்பட்டு கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கள் விடுபட்டு விடலாம். கல்லீரல் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். pH அளவுகள் முறையான அளவில் பராமரிக்கப்படுவதற்கு எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம். நமது உடலில் அல்கலைன் மற்றும் அமில பண்புகளுக்கு இடையில் ஒரு சமநிலையை ஏற்படுத்துவதில் எலுமிச்சை ஜூஸ் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. உடலில் அமில பண்புகள் அதிகரிக்கும் போது நமக்கு உடல்நல குறைவு ஏற்படும். எலுமிச்சையில் இருக்கக்கூடிய அல்கலைன் பண்புகள் இந்த உடல்நல குறைவு நமக்கு தகர்த்து விடும். அதனால் நம்ம pH பிரச்சனையில் எந்த பிரச்சனையுமே நமக்கு இருக்காது. ஸோ உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். மூட்டு வலி பிரச்சனை உங்களுக்கு விளக்கப்பட்டு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் நீங்கள் விடுதலை பெறுவதற்கு எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம். தினமும் எலுமிச்சை ஜூஸ் நீங்கள் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மூட்டு வலி பிரச்சனை விடுபடுவீங்க. 40 வயசுக்கு அப்புறம் கூட உங்களுடைய எலும்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த பிரச்சனையுமே இருக்காது. மூட்டு வலியெல்லாம் உங்களுக்கு குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு எலுமிச்சை ஜூஸ் ஹெல்ப் பண்ணும். செரிமான பிரச்சனை சரியாகுவதற்கு எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம். நமது உடலில் செரிமான மண்டலம் மட்டும் சரியாகலை அப்படின்னா உடலில் பல வகையான பிரச்சனைகள் ஏற்படும். எனவே தினமும் நம்ம எலுமிச்சை ஜூஸ் சாப்பிடும்போது அது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து கழிவுகளையுமே வெளியே கொண்டு வந்துடும். இதனால் செரிமான பிரச்சனைகளே நமக்கு இல்லாமல் போயிடும். அதாவது நமக்கு வயிற்று பொறுமல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, அஜீரணம் தொடர்பான, செரிமானம் தொடர்பான, மலச்சிக்கல், சீரற்ற குடல் இயக்கம், இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. உணவுகளை சாப்பிடுவோம், அந்த உணவுகள் செரிமானமாகும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றப்படும். செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்யறதுக்கு எலுமிச்சை ஜூஸ் ஹெல்ப் பண்ணும். ரத்த கொதிப்பை குறைய வைக்கக்கூடியது எலுமிச்சை ஜூஸ். எலுமிச்சை ஜூஸினுடைய மற்றொரு சிறந்த பயன் எதுன்னு கேட்டீங்கன்னா அது ரத்த கொதிப்பை கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கு அப்படின்னு தான் உண்மை. மற்றும் நம்மளுடைய உடலை சோர்வடைவதிலிருந்து மீட்டு ஓய்வளிக்கும். இயல்பாகவே ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக நம்மளை எப்போதுமே வைக்கும். எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு இருக்கக்கூடிய அந்த படபடக்கக்கூடிய தன்மை, நரம்புகள் இறுக்கமாகதால் ஏற்படக்கூடிய மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், டென்ஷன் பிரச்சனை இதிலிருந்தெல்லாம் நம்ம விடுதலை பெறலாம். ஸோ அதனால் அந்த ரத்த கொதிப்பை குறைக்கிறதுக்கு எலுமிச்சை ஜூஸ் ஹெல்ப் பண்ணும். தொண்டை வலி சரியாகுவதற்கு எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம். குறிப்பாக எலுமிச்சை நீரில் கலந்து நம்ம கொப்பளிக்கும் போது தொண்டை வலி மற்றும் தொண்டை கோளாறுகளுக்கு தீர்வு கிடைக்கும். ஏன்னா தொண்டை பகுதிகளில் ஏற்படக்கூடிய அந்த நுண்ணுயிர் தொற்றுகளை எலுமிச்சை ஜூஸ் ஒரு உயர்ந்த கிருமி நாசினியாக இருக்கிறதால அது நீக்கிடும். அதனால் நீங்கள் எலுமிச்சை ஜூஸில் சாதாரணமாக வாய் கொப்பளிக்கும் போதோ அல்லது தொண்டையில் நிறுத்திட்டு கொஞ்ச நேரம் கழித்து விழுங்கும் போதோ அதில் இருக்கக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறன், நுண்ணுயிரை கொள்ளக்கூடிய எதிர்ப்பு திறன் அந்த தொண்டையில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸை நமக்கு நீக்கிடும். அதனால் தொண்டை வலி, தொண்டை கோளாறுகள், இதெல்லாம் தொண்டை புண், இது எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணிக்கலாம்.
உடல் எடை ஆரோக்கியமான முறையில் பக்க விளைவுகளே இல்லாமல் அதுவும் விரைவான முறையில் குறைக்கப்படுவதற்கு எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம். வெதுவெதுப்பான நீரில் எலுமிச்சை ஜூஸ் கலந்து தினமும் காலையில் வெறும் வயிற்றில் பருகி வரும்போது அது நமக்கு உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகளை கரைத்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். எனவே ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை குறைக்கிறதுக்கு தினமும் காலையில் எலுமிச்சை ஜூஸோட மஞ்சள் தூள் கலந்து பருகி வந்தோம்னா நல்ல பலன் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம்னா உடல் எடையை இதன் மூலமாக நம்ம குறைச்சிக்கலாம். சைடு எஃபெக்ட் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கலாம். ஏன்னா நம்ம உடல் எடையை குறைக்கணும்னா முதல்ல பசியை கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு அதிகமான கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடக்கூடாது. குறைந்த கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவை எடுத்துக்கணும். அதே போல் அந்த உணவு வந்து நிறைய ஊட்டச்சத்துக்களையும் கொண்டு நம்மளுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ எலுமிச்சை ஜூஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உணவுகளை குறைவாக தான் சாப்பிடுவோம். எலுமிச்சை ஜூஸில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களும் ஏற்கனவே நம்மளுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைத்து நமக்கு ஆற்றலாக மாற்றி நம்மளுடைய உடல் எடையை வந்து குறைத்து கொடுக்கும். ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு எலுமிச்சை ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம். தொடர்ந்து எலுமிச்சை ஜூஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ குறிப்பாக இந்த பொட்டாசியம் சத்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா மூளை மற்றும் நரம்புகளை வெகுவாக தூண்டி ரத்தத்தில் வந்து இறுக்கம் ஏற்படாமல், அதாவது ரத்த நாளங்களில் இறுக்கம் ஏற்படாமல் பாதுகாத்துக்கும். இதனால் ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை அளிக்கும். ஸோ இதய துடிப்பு சீராக இருக்கும். ரத்த ஓட்டமும் சீராக இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த பிரச்சனையுமே இருக்காது. அதனால் அந்த பிபி பிரச்சனை, அதாவது ரத்த அழுத்தம் பிரச்சனை வந்து நம்ம விடுபடுவதற்கு நம்மளுடைய உணவுகளை எலுமிச்சை ஜூஸ் நம்ம சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம். எலுமிச்சை ஜூஸ் நம்மளுடைய உடலை மட்டுமல்ல சருமத்தையும் நமக்கு வந்து பாதுகாக்கும். தோலில் ஏற்படக்கூடிய கரும்புள்ளிகள், கண் கருவளையங்கள், சுருக்கங்கள் இது எல்லாத்தையுமே நமக்கு எலுமிச்சை ஜூஸ் வந்து நீக்கிடும். ஸோ எலுமிச்சை ஜூஸ் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துட்டு இருக்கோம், அதாவது காலையில் எழுந்ததும் ஒரு டம்ளர் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னாலே உள்ளிருந்து சருமம் அழகாக மாற்றப்பட்டு எந்த விதமான சருமம் சார்ந்த குறைபாடுகளுமே இருக்காது. மின்னக்கூடிய தோல் அமைப்பு, சரும அமைப்பு நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். சுவாச புத்துணர்ச்சி கொடுக்கும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய எலுமிச்சை ஜூஸ். ஸோ வாய் துர்நாற்றத்தை எலுமிச்சை ஜூஸ் போக்கி சீரான சுவாசத்தை நமக்கு கொடுக்கும். குடலில் இருக்கக்கூடிய அழுக்குகள், கழிவுகள், கிருமிகளும் வெளியேற்றப்படுவதால் நமக்கு வந்து சுவாச புத்துணர்ச்சி கிடைக்கும். நுரையீரல் தொற்றுகளை எலுமிச்சை ஜூஸ் வந்து குறைக்கிறதால சுவாசம் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு எதுவுமே இருக்காது. எலுமிச்சை பழத்தில் விட்டமின் சி இருக்கிறதால தான் நமக்கு அது இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணி பலவிதமான நோய்களை வராமல் தடுக்குது. அதுபோல் எலுமிச்சை ஜூஸ் நம்ம தொடர்ந்து ஒரு டம்ளர் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா சிறுநீரகத்தில் கற்கள் உருவாவது நமக்கு வந்து தடுக்கப்படும். அதனால நமக்கு கிட்னி ஸ்டோன்ஸ்லாம் உருவாகாது. உருவாகி இருக்கக்கூடிய கிட்னி ஸ்டோன்ஸையும் கரைத்து நம்ம வெளியேற்றிக் கொள்ளலாம். எலுமிச்சம்பழம் நமக்கு இருக்கக்கூடிய பித்தத்தை போக்கும், தலைவலியை தீர்க்கும், மலச்சிக்கலை வினக்கும், தொண்டை வலியை போக்கும், வாந்தியை நிறுத்தும், காலரா கிருமிகளை ஒழிக்கும், பல் நோய்களை குணப்படுத்தும், சரும நோய்களை குணப்படுத்தும், டான்சலை தடுக்கும், விஷத்தை முறைக்கும், வாய் புண்ணை ஆற்றும், தேல் கடிக்க உதவிகரமாக இருக்கும், மஞ்சள் காமாலியை நீக்கும், வீக்கத்தை குறைக்கும், வாயுவை அகற்றும், பசியை உண்டாக்கும், விரல் சுற்றிற்கு உதவும், யானைக்கால் வியாதியெல்லாம் நமக்கு எலுமிச்சை ஜூஸ் வந்து குணப்படுத்தும். ஸோ குறிப்பாக நம்ம ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது இந்த அனைத்து நோய்களையுமே குணப்படுத்தி மீண்டும் நம்ம வராமல் தடுத்துக் கொள்ளலாம். எலுமிச்சம்பழம் நீரிலும் காற்றிலும் ஏற்படக்கூடிய கதிரியக்க அபாயத்தை தடுக்கக்கூடிய ஆற்றலை எலுமிச்சம்பழத்தினுடைய தோலில் இருக்கக்கூடிய ஃபியோஃப்ளோவின் என்ற சத்துக்கு இருக்கு. தினமும் எலுமிச்சை உண்பவர்கள் கதிரியக்கத்தை தாங்கி தப்ப முடியும். புற்றுநோய்க்காரர்களுக்கு எக்ஸ்ரே சிகிச்சையால் ஏற்படக்கூடிய கதிரியக்க தீங்கையெல்லாம் எலுமிச்சை வந்து நமக்கு வந்து தடுக்கும். ஸோ கடுமையான உடல் உழைப்புக்கு அப்புறம் நம்ம ஓய்வு எடுக்கணும், அப்புறம் நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சி ஆகணும்னா ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம். விளையாட்டு, ஓட்டப்பந்தயம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து செஞ்சுட்டு இருக்கும்போது களைப்பு ஏற்படுது அப்படின்னா நீங்கள் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம். இல்லைனா ஒரு எலுமிச்சை பழத்தை அப்படியே உடனே கடித்து பிசிஞ்சு அதோடைய சாற்றை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உடனடியாக தெம்பு உங்களுடைய உடலுக்கு வந்து ஏற்படும். மீண்டும் நீங்கள் புத்துணர்ச்சியை செயல்பட ஆரம்பிப்பீங்க. ஸோ நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழ்வதற்கு, நோய் எதிர்ப்பு சக்தி திறனை பெற்று எந்த நோயும் அட்டாக் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொண்டு நலமோடு இருங்க. அடுத்த பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.